வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். ரொம்ப சிவக்க வறுக்க விட வேணாம், ஓரளவு கோல்டன் கலர் வந்ததுமே எடுத்துக்குவோம். இப்போ இதை ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து அந்த பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி அந்த குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாம் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அந்த கடாயை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த நெய்யோடவே இதில் நாம் கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் 1/4 கிலோ பாசிப்பருப்புக்கு 1/4 கிலோ அந்த அளவில் வெல்லத்தை பொடித்து நல்லா கரைச்சி கொதிக்க வச்சுக்குவோம். அது ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஓட்டி இதோட வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிட்ருக்குது. மிக்ஸி ஜாரில் நாம் ஏலக்காவை பொடிச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், லேசாக திப்பியாக ஏலக்காய் நிற்கிது, அதனால் ஃபில்டரில் வச்சு சலிச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு போதும். கொஞ்சமாக தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிருச்சு, பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ இந்த பாகை நம்ம அந்த பாசிப்பருப்போட பாருங்கள் நல்லா குழைய வெந்துருச்சு. நம்ம வடிச்சுக்கலாம். கல் மண் இல்லாமல் வடித்து இந்த பாசிப்பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த மாவு கரைச்சோம் இல்லையா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் இதில் சேர்த்துக்குவோம். லேசாக கெட்டித்தன்மையாக இருக்கிறக்காக. கூடவே முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து கிளறி விட்டுட்டோம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.